5 எம்எல்ஏக்களை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வச்சு ஆட்சி அமைச்சாங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய கூட்டணியில் ஜெயிச்ச இன்னும் சில கூட்டணி கட்சிகள்லாம் நம்ம தலைவர்கிட்ட வந்து சொல்லிட்டு தலைவர் தான் போயிட்டு வாங்கினாங்க. நம்ம தலைவர் தான் இன்னைக்கு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நம்மோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் தலைவியில தான் இன்றைக்கு திமுக நடந்து கொண்டிருக்கிறது. கவனித்தீரா? எதை மன்னா? இவன் பாடிய துதியை கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர்? எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. நம்மோட கூட்டணியில் இருந்த கட்சிகள் தலைவியில தான் இன்றைக்கு திமுக நடந்து கொண்டிருக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இனி வரப்போகிற வீடியோஸில் வந்து நம்ம பேசக்கூடிய செஷனுக்கு இந்த லோகோ மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேனா சொல்லுங்கள், இல்லிட்டு எப்பயும் போல் நம்ம விஜய் அண்ணா ஃபோட்டோவே வச்சுக்குவோம். ஓகே, இது வீடியோவை வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பையன் என்னென்னா அவங்களோட தயவால் தான் கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சிச்சுங்கிறாரு. அப்பா என்னென்னா கூட்டணி கட்சிகளால் தான் எங்கள் கட்சியே நடக்குதுங்கிறாரு. எது உண்மைங்கிறது நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, அவங்க சொன்ன விஷயத்தை பற்றி பேசுவோம். இப்போ நடக்கிறது வந்து சோஃபா மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க? நான் வந்து நானாக இருந்து இப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னு வைங்களேன். நான் என்ன பண்ணுவேன்? நேராக கையில் காசு எடுத்துக்கிட்டு அதை அப்படியே மேல் பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு பின்னாடியே 2 ப்ரெஸ்லேருந்து 2 பேரையும் கூப்பிட்டுட்டு போயிட்டு, இந்தாங்க வச்சுக்கோங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, இந்த லஞ்சத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னா கொடுப்போம். நீங்களும் சொல்கிறீங்க, நாங்களும் கேட்குறோம். ஆனால் அது எப்படி, என்ன லாஜிக்குங்கிறது எனக்கும் புரியலை, உங்களுக்கு புரியுதாங்கிறதும் எனக்கு தெரியலை. அது எப்படி வீடியோ ஃபோக்கஸ் ஆகுது, வீடியோ எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் சோஃபா உள்ளே போகுதுன்னா அது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? அது வந்து முதலமைச்சர் தான் கொடுத்தாருன்னு. இத்தனைக்கும் அந்த கட்சிக்காரங்களும் சொல்லிட்டாங்க அது நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினதுன்ட்டு. ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? உங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்காரங்களையும் தப்பாக பேசிட்டீங்க. அதுதான் உண்மை. நீங்கள் இப்படியே பேசி 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 கடைசியில் மக்கள் உங்கள் மேலே வச்சுருக்க கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் இழந்துருவீங்களோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியல. பார்க்கலாம். இனி வரப்போகிற நாட்களில் வந்து காலையில் ஒரு வீடியோ, ஈவினிங் ஒரு வீடியோ. ஈவினிங் வந்து நியூஸ் அப்டேட்ஸும், காலையில் வந்து இந்த ட்ரோல்ஸ் ரியாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோஸை கண்டினியூஸாக போட முடியும். ஒரு நாளுக்கு 3-4 வீடியோக்கள் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், முடிஞ்சால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.